டேய் வீட்டில் தான் இருக்க வாடா. ஹாய்ண்ணா. டேய் 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 ஒன்னதான் கூப்பிட்றாரு. என்னண்ணா கேக்குதா பேசுறது? கேட்குது. ஒரு 2 நிமிஷம் நான் வரணும். முக்கியமான பண்ணிட்டு இருக்கேண்ணா. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு ஒரு முக்கியமாக ரீல் அப்லோட் பண்ணணும். அதை எடிட் பண்ணிட்டு இருக்கேன். வரேன். சார் என்ன பண்றீங்க? மிஸ்ஸில் பாஸ் இருந்தேன், அதான் பாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரைட்ரா. இதுக்கெல்லாம் 2017 ஒருத்தன் வந்தான் பாரு, இன்டர்நெட்டை ஃப்ரீயாக கொடுக்க போறேன்ட்டு. அவன் ஆரம்பிச்சு வச்சது இங்கே வந்து நிற்குது. அதை எப்படி நீங்கள் அவனை தப்பு சொல்லலாம்? அவன் இன்டர்நெட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்கே நிறைய பேர் லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? சிட்டியில் இருக்கவன் எங்கே இருக்கானோ அதே லெவல் ஸ்டாண்டர்ட் தான் இப்போ கிராமத்தில் இருக்கவனு இருக்கான். சிட்டியில் இருக்கவனோட கிராமத்துக்கு நிறைய நாலேஜும் இருக்குது. இப்போ அதை வச்சு நிறைய பேர் வந்து நல்ல நல்ல வேலைக்கு போகிறாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் தான் படிக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? நான் ஒன்றும் இன்டர்நெட்டுக்கு எதிராக பேசலையே. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா. நம்ம வீட்டில் ஒன்றதாண்டா பேசிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்கல்ல, 2017 முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு 10 மணி ஆச்சுன்னா போய் தூங்க சொல்லுவாங்களா? தூங்கிடுவோமா? இப்போ என்ன பண்ணுறாங்க? பக்கத்தில் உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் தாத்தாவில் ஏதாவது பணம் இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது தான் தப்புன்னு நான் சொல்கிறேன். அது பார்க்குறீங்க. ஆனால் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி செக்டர்லாம் டெவலப் ஆகிருக்கு. இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், அந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் நிறையா பூம் ஆகிட்டு இருக்கு. தெரியும் உங்களுக்கு? ஐடி செக்டர் டெவலப் பண்ணலாம். நீங்களே இப்போ வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்ன சொல்றீங்க? நான் இது என்னோட ப்ரொஃபஷன் தான். நான் இதெல்லாம் தப்பு சொல்ல. அது பூம் ஆகிறது எல்லாமே ஓகே தான். ஓகேவா? இப்போ நீ ரீல்ஸ் நீ சொன்னல, அதை நீ என்ன பண்ணுற? போயிட்டு ஒரு அழகான ஒரு இடத்துக்கு போகிற, அப்படியே அதை ஃபோன்லேயே பார்க்குற. கண்ணால் என்ன பார்க்குறிய? நான் பார்த்துக்கப்புறம் எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேனே. யாருக்கு? எனக்கு அனுப்புகிறேன். ஆமாம், நான் எனக்கு தான் அனுப்புகிறேன். கண்டிப்பாக நீ அவனுக்கு அனுப்பிச்சிருக்க மாட்ட. சரி சொல்லுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அவன் வந்தான்ல, வந்து நீ அவனை ஏதாவது கவுன்சியா லைக் என்ன இது அப்படின்னு பேசுனீங்க. நம்மளும் எப்படி கவனிப்பான்? பார்த்தேன். நான் வந்து பார்த்து தான் நான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். எடிட் பண்ணிட்டு நீ எப்போ வேணா இதை பண்ணலாம். எனக்கு புரியலண்ணே. நீங்கள் ஏதோ 2 பேரும் வாக்குவாதம் பண்ணுற மாதிரி இருக்கு. என்ன சொல்ல வரீங்க 2 பேரும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு இதில் டீம்ஸில் ஷெட்யூல் பண்ணி பேசுகிறேன் பார்த்தியா? அந்த மாதிரி தான் ஒருத்தவங்கிட்டே டைம் ஷெட்யூல் பண்ணி பேசணும்னு நான் சொல்கிறேன். புரியுதா அது உங்களுக்கு? புரியுது தான். பட் இப்போ என்ன பண்ணுறது? எதுவும் பண்ணாத இல்லை. வந்த வேலையை பார்த்தா போதும். புரியுதா? அவன் ரீல்ஸ் போடுறதோ, நீ பாஸ் சேலஞ்ச் பண்ணுறதோ இந்த விஷயம் கிடையாது. நீ எதுக்கு வந்த? அவனை பார்க்கலான்னு அந்த வேலையை பாரு. வந்திருக்கான்ல, கவுனி. அதுக்கப்புறமா அதை பார்த்துக்கலாம். கவுன் சார் என்ன? எப்பா நீ ரீல்ஸே பண்ண, நீ பாஸ் சேலஞ்சே பண்ண, நான் என் வேலையை பார்க்குறேன்.